ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ பேஷன் ப்ரோ வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் நம்மள்ட்ட கொண்டு வந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணால் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணால் டிஸ்பிளே ஆன் ஆகுது. அதுவே ஸ்ட்ரைட் பண்ணால் டிஸ்பிளே ஆன் ஆகலை, ஆஃப் ஆயிடுது. அதுவே ரைட் சைடு திருப்பினாலும் ஆன் ஆகலை, லெஃப்ட் சைடு திருப்பினா மட்டும் கரண்ட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா சாவிக்கு போகிற லைன் கட் ஆயிடுச்சு, டர்ன் பண்ணல தாவல. டேங்க்கு பக்கத்தில் கீழே இந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணிட்டு ஒயர் கட் ஆகிருக்கிறத செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், சாவிக்கு போகிற லைன் கட் ஆகிருக்கு. ஒன்று ரெட்டில் பிளாக்கு, ஒன்று ரெட் ஒயர் கட் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம், கட் பண்ணி விட்டு. பார்த்திங்கன்னா சாவி ஆன் பண்ணுவோம், லைட் எரியல. இப்போ கட்டான 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். மறுபடியும் கட்டாத அளவுக்கு நல்லா இறுக்கி டைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயரை மற்றதில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப் அடிச்சுக்கலாம். இன்னொரு எண்டையும் கட் பண்ணிட்டு அளவு பார்த்துட்டு கட் பண்ணிட்டு அந்த எண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நல்லா டைட்டாக கட் ஆகாத அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீ பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது, டிஸ்பிளேயில் லைட் எரியுது பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு டர்ன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீ ஆன்லேயே இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஒயர் மற்றதில் டச் ஆகாத அளவுக்கு எல்லாத்துக்கும் டேப் அடிச்சுட்லாம், கட்டான ஒயருக்கெலாம். ஒயர் மற்றதில் டச் ஆகாத அளவுக்கு டேப் அடித்தாச்சு. இன்னொரு பிளாக் ஒயர்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கு, அதையும் டேப் அடிச்சு விட்டுறலாம். கட்டான ஒயர்லாம் இப்போ டேப் அடித்தாச்சு. அடுத்து வேறு எதுவும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீ ஆன் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டர்ன் பண்ணிலாம் பார்த்தாச்சு, மறுபடியும் லூஸ் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு செக் பண்ணிக்கலாம். வண்டி கரெக்டாக ஓடுது. இந்த ஸ்லீவை கரெக்டாக வச்சுட்டு ஒயர் மறுபடியும் இதாகாத அளவுக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டேப் அடிச்சு விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.